அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முலாம்பழ ஜூஸ். முலாம்பழ ஜூஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அது வந்து நீர் சத்து நிறைஞ்சது. அதனால் உடம்பு குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதனால் இதை இப்போ நான் எடுத்திருக்கேன். இதை நாம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இதை கட் பண்ணிக்குவோம். இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு இதை 2 தான் நம்ம போட்டுக்குவோம். 2 பேருக்கு நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த இதை கட் பண்ணிக்குவோம். உள்ளே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் உள்ள சீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்குவோம். சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக நாம் கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டேன். இதில் ஸ்வீட்டுக்காக ஒரு 3 ஸ்பூன் சுகர் போடுறேன். நீங்கள் வேணால் நாட்டு சர்க்கரை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது ஐஸ் க்யூப் போடுறேன். நான் 2 ஐஸ் க்யூப் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போது அருமையான டேஸ்டான முலாம்பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கிளாஸில் மாற்றிக்கலாம். அருமையான முலாம்பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் இதை சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா ஈவினிங்லேயும் நம்ம டீ காஃபிக்கு பதிலாகவும் இதை குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு போஸ்ட் பண்ணுங்கள். ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.